இது ஏமாந்து நானே தெரியாமல் குடிச்சிட்டேன். இதை யூஸ் பண்ணி என் மூஞ்செல்லாம் புண்ணு புண்ணாக ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்கூல் போகிறேன் போல் எனக்கு தெரிஞ்சு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து இன்டர்ன்ஷிப் எனக்கு எப்படி காய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். அந்த இன்டர்ன்ஷிப்பில் என்னெல்லாம் பாடுபட்டேன் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். லிட்ரலி மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மார்னிங் சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன், அதுக்கப்புறம் என்னோடய நோட்ஸு, இந்த ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிற பிள்ளை மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் 8:30க்குலாம் எனக்கு வந்து அங்கே டைம் சொல்லியிருந்தாங்க. 8:30 to அண்ட் 12:30 2:30 நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹோம். நான் உங்களுக்கு போக போக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன இன்டர்ன்ஷிப் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் எனக்கும் உங்கள் இன்டர்ன்ஷிப்பில் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் போகிறது வந்து சைக்காலஜி இன்டர்ன்ஷிப்பு. ஸோ அதனால் வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் என்னால் வாங்கி தர முடியும். அதை மெயினாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்கள் யாராவது சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மார்னிங்கே என் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ப்ளஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டே போகிறேன்ல, அதனால தான் பளபளன்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் ரொம்ப சின்னதாக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். போயிட்டு கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. மார்னிங் சீக்கிரம் இருந்தாலே இந்த குருவி சவுண்டு, இந்த கோழி சவுண்ட்லாம் நல்லாயிருக்கும். நீங்களாம் வேணால் கேட்டு பாருங்களேன். ஃபைனலி கீழே வந்து கொஞ்சம் ஃபேஸில் ஐஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அண்ட் வந்து நான் என்னோடய சன்ஸ்க்ரீனை போடுறத நான் நிறுத்திட்டேன். இனி நான் அது போடவே மாட்டேன். ஏன்னா என் மூஞ்செல்லாம் புண்ணு புண்ணாக வந்துடுச்சு. அண்ட் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு செட் ஆகலை பர்சனலாக. நிறைய பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க, அவங்களுக்குலாம் சூப்பராக செட் ஆகுது. எனக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எனக்கு இந்த கடையில் வாங்குகிற பொருள்லாம் அவ்வளோ செட் ஆகாது. சிப்ஸ்லாம் இல்லை, சிப்ஸ்லாம் நல்லா செட் ஆகும். இந்த மூஞ்சில் போடுறதுக்கெலாம் சொல்கிறேன். தனியாக இந்த சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர்லாம் செட் ஆகாது. ஐ ஸ்டாப் யூஸிங் இட். அண்ட் நான் அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய வேலை போயிட்டுருக்கு, அதை வந்து பாருங்கள். ஆக்சுவலி மீ கோயிங் டு ரெடி அண்ட் மை மாம் காட்டலாமா அவங்கள? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் உண்மை காட்டக்கூடாதா? அவங்க வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டேக்காக ஒரு சூப்பரான ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன்னா ஃபைனலி ரெடி ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் டே இன்டர்ன்ஷிப் போகிறேன். ஸோ ஹாப்பி. அண்ட் திஸ் ஒர்க் அண்ட் எங்கள் அம்மா நைட்டும் பகலும் உட்காந்து எனக்காக அந்த ட்ரெஸ்லாம் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலருமே எனக்கு சூட் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். சூட் ஆயிருந்தால் ஒரு கமெண்ட் போடுங்க பார்ப்போம். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து எங்கள் அம்மா லாஸ்ட் மினிட் வரைக்கும் விடவே இல்லை. கையில் பார்டர் போட மறந்துட்டேன், இங்கே லீஃப் போட மறந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ராகி சேமியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டேவாக இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைக்கெலாம் கொடுப்பாங்கல்ல, பிடிச்ச பொருள், பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். எங்கள் அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் கூட வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க போகும்போது. அண்ட் அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க, சாக்லேட்ஸ்லாம் கூட வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பின்னு கொடுத்து அனுப்புவாங்க பாருங்கள். அந்த குழந்தைங்களாம் ஷாலை துடைச்சிரோன்னு, அதை வந்து நான் அப்பப்போ பண்ணுவேன். ஷாலை தொலைச்சிருவேன். அதனால் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பின்னு குத்தி எங்கள் அம்மா என்னை வந்து பத்திரமா அனுப்பிச்சுடுவேன். கேட்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், பட் இட்ஸ் வாட் த ட்ரூத். அண்ட் எங்கள் அண்ணா தான் என்னை ட்ராப் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம்
ஒரு ஹாஃப் அன் ஹவர் என் அண்ணன் வந்து அங்கே என் கூட தான் உட்காந்துட்டு இருந்தான். அந்த வீடியோஸையும் நான் காட்டுறேன். ஃப்ராங்காக சொல்லணுன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல்லாம் பேஷண்ட்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. இது வந்து ஒரு ஹோம் மாதிரி, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி. ஸோ போன உடனே வந்து அங்கே நிறைய பேஷண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்டே கேட்பாங்க, நீங்கள் எந்த காலேஜ் அப்படின்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் தெளிவாக இருக்கவங்களாம் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து பேஷண்ட்டு டாக்டர்னு நினச்சி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தான். ஆக்சுவலி அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கேட்டால் வந்து அவங்க ஏஜ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு, என்னோடய ஃபர்ஸ்ட் டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே சூப்பராக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆன் பண்ணிட்டேன் நீ. வந்து இப்ப நான் என்ன இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப் எனக்கு இவங்க எல்லாருக்கும் 6th டே சீனியர்ஸ். ஆமா கலந்த பொண்ணு. பை गाइस, பை பை. ஃபைனலி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து ஓவர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சா. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்ட் தென் வரும்போது வந்து நான் ஒரு கடையில் வந்து ஜூஸ் குடித்தேன். ஆக்சுவலி 7-Upன்னு நினச்சி நான் ஆசை அதை எடுத்தேன். பட் அது பன்னீர் சோடாவாம். குடிச்சு வந்து கேவலமாக ஏமாந்தேன். பட் வாய் வச்சுட்டு திருப்பி வைக்க முடியாதுல்ல, அதனால நான் குடிச்சிட்டேன். அண்ட் உண்மையை சொல்லணும்னா வேறு எங்கே போயிருந்தாலுமே நான் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். பட் இங்கே போனது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. பிகாஸ் டாக்டரே வந்து ஒரு 1.5 hours வந்து கிளாஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 to 15 minutes பிரேக்கில் நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம பேஷண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஸ்ட்ரெயிட்டாக. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருந்துச்சு. மீதி இருக்க 30 days வந்து எனக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த சைக்காலஜி இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் கிடச்சிது. பட் இருந்துமே வந்து எனக்கு இங்கே தான் கிடைக்கணும்னு வந்து எழுதியிருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. அண்ட் டெய்லி வந்து லேட்டே ஆகாமல் நான் கடகடன்னு போயிட்டுருக்கேன். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. பாய் பாய்.